ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா எங்கன்னா கல்விமேட்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். கல்விமேட் ரோடு. கல்விமேட்லேருந்து நேராக வந்தோம்னா ஹைவேஸ் ஏறிக்கலாம். நம்ம ஹைவே பைபாஸ் ரோடு கிட்ட வந்துட்டோம். நம்ம தாராபுரம் போய் தாராபுரத்துலேருந்து அலங்கியத்தில் போனோம்னா சீத்தாக்காடு அணைக்கட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி செம்ம ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கடைசி வரைக்கும் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கூடவே இருந்து பாருங்கள். வேறு லெவல் ஃபன் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம தாராபுரம் கிட்ட வந்துட்டோம். தாராபுரத்துக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர். ரைட்டில் பாருங்கள், ரைட்டில் கட் பண்ணால் தாராபுரம், லெஃப்ட்டில் போனால் திருப்பூர். இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணிக்கலாம். தாராபுரம் ஹைவேஸ். கேஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம தாராபுரத்துக்கு மேம்பாலத்தில் ஏறி இறங்கி ரைட் சைடில் அலங்கியம் ரோட்டில் கட் பண்ணி போயிட்டுருக்கோம். அலங்கியத்துலேருந்து ஒரே லைனாக நேராக அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் சீத்தாக்காடு வந்துட்ட உள்ள. அப்புறம் சீத்தாக்காடு பக்கத்தில் வாழ் விசாரிச்ச இடத்துல முதலையெல்லாம் நிறையா இருந்துருக்காங்க. இதுவா எடா இதுக்குள்ளையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம சீத்தாக்காடுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வண்டி நிப்பாட்டி நடந்து தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா முன்னாடி கேட்டை போட்டாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணுமா. சரி, நம்ம உள்ளே போய் அதை நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போவோம். பார்க்கிங்கில் வெளியே தான். ஓகே காய்ஸ், இதுதான் கேட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம போனோம். இல்லை நம்ம போகலாம். ரொம்ப தூரம் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. போகலாம், எவ்வளோ தூரம் என்னன்னு தெரியும். போகிற அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு போகிற தென்னை மரமாகும். வேற லெவலில் இருக்கா பாதை. 2 பக்கம் கேட்ட போட்டு கோயிக்கல. அது ஜெயிலுக்கு போகிற மாதிரி. வழி விடு ஜெயிலுக்கு போகிறேன்ட்டு வேண்டி தான். இந்த கம்பி கட்டுன்னு தெரியுதா இல்லையா? ஓகே காய்ஸ், சீத்தாக்காடு வந்தாச்சு. டேமுக்கிட்டே குளிக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. முதலெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். இல்லை முதல்ல இருக்கா என்ன இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. தண்ணியில் நிறையா இருக்கு பாருங்க. கோயில் இந்த கெடா விருந்தெல்லாம் நடக்கும் இந்த கோயிலில். இன்னைக்கு பூச்செல்லாம் நடந்திருக்கு. இந்தடா இங்கேருந்து பாருங்க, அதோ தெரியுது பார்த்தீங்களா? அங்கே கரெக்டாக அவ்வளோ தூரம் அங்கே வரைக்கும் நம்ம நடந்து போனோம். ரொம்ப தூரமாக இருக்குது இது. பாருங்களேன், 2 மீன் குட்டி சுத்தமாக தண்ணியே இல்லாத இடத்துல நல்லா சிக்கியிருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 இது அழகாக இருக்கு பாருங்கள்.
அது எப்படி இடத்துல சிக்கியிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை, போகிறோம் காலியாக கிடக்கு. ஒன்றும் இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிச்சுக்க. நம்ம காப்பாற்றலான்டா ஒரு என்ன பண்ணுறதுன்னு எதுக்கு நம்மளுக்கு தெரியல. என்னடா உதயா பண்ணலாம் அதை காப்பாற்றுருக்கு? ஒன்று ஏதோ துணி கிடைக்காம பார்க்கணும், இல்லை நம்ம சட்டையை தான் காட்டணும். கழட்டு சட்டையை. சட்டையவா? இந்த 2 உயிருக்கா என் சட்டையை காட்ட நான் ரெடியாக இருக்கேன்டா. கழட்டு டக்குன்னு மீன் பிடிச்சி தூக்கி தண்ணியில் விடுவான். யூஸ் பண்ணுறேன், ஒரு பயம் எனக்கு. உதய சட்டையை கழட்டிட்டாரு. எப்படி உங்களுக்கு மீனை பிடிச்சிருன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. நான் ஒரு நாள் எப்போ மீன் பிடிக்குது? மணி வர சொல்லு. மணி வாடா. ராமணியா, மீன் குஞ்சு பிடிக்கலாம். ஓகே, 2 உயிரை காப்பாற்றுறதுக்காக 2 ஜீவன் போராடுது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். காப்பாற்றலாம். ஓகே, பாறை பாருங்க, உள்ளே போகிறாங்க. வந்ததுக்கு 2 உயிரை வச்சு காப்பாற்ற முடியாது, காப்பாற்றிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துச்சா கை எந்த வருது வர, அந்த வருது வர, கீழே போயிடுச்சுடா. அங்கிட்டு ஓட விட்டுடா, அங்கிட்டு இருக்குடா. கலங்காம இது மீன் ஓடி போய் தெரியாது. அப்புறம் இதா இருக்குடா என்கிட்ட 1 குஞ்சு. இதா இருக்குடா 2 குஞ்சு இங்கே தாண்டா இருக்கு. அப்படி கீழே துணி கீழே போயிடுச்சு. 1 வந்துருச்சு. இல்லை 1 தானே வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாற்றிடலாம், அப்புறம் உன்னோட காப்பாற்றுவோம். இல்லை 2 ஒரே தான் காப்பாற்று. மீன் தெரியுங்களா? விட்டு வந்து எடுத்துக்காம இந்த இருக்கு கருப்பு. ஒவ்வொன்றா கூட காப்பாற்றலாம்டா, ஒன்றும் தப்பு இல்லை. அது தவ போகுது. வெளில போகுது, இது விட்டு வந்துடலாம். வை விட்டுட்டீங்களா? விட்டுருங்க. அது போய் விட்டு வந்துடலாம். காட்டுங்க. ஒவ்வொருட்டையும் ஓட முடியாதுயா. இது அதுதான் பெரிய அதுக்கூட டைம் கிடைக்கும் பிடிச்சி ஒன்றா காப்பாற்ற டைம் கிடைக்கும். சேர்த்து எங்கடா இருக்கு? தண்ணி கோயில செத்து போயிட போகுது. எங்கடா இருக்கு அந்த குஞ்சு? அப்படின்னு சேர்த்து கவர் பண்ணுறா. அப்படியே காலு கீழே கை வைக்க வந்துடும். கப்பா இது பெருசு ஒன்று இருக்கு. பெருசா திரும்ப அது பாரு, கடையில் போயிருக்கோம். பெருசு எங்கேயோ போச்சு. இங்கே குட்டிக்கா இந்த சென்டரில் கோரி பெருசா இது அவங்க கைக்கிட்ட பாரு. ஒரு குட்டி பெருசு தூக்கு ஓட போகாது. அதாவது விட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பெருசு அந்த கோரி எங்கே வேணே பாருக்கிற உள்ள போயிடுச்சு. இந்த ஒரு வழியா இதுக்குன்னே அந்த இடத்துல இருக்குது. தலைமுடி தெரியுது. வீடியோ ஆட்டாமல் வருது. அப்படியேடா அப்படியேடா விடா பச்சியா நிற்கிது. ஒரு கீழே ஒரு கை விடுங்க. ஒரு ஆள் தூக்கிடு அப்படி தூக்கிடுங்க. நல்லா விட்டுடா. நீ இப்படித்தானே எங்கடாச்சா பிடிச்சி அதையும் விட்டுட்டீங்களா? அதுவும் ஒவ்வொன்றா கூட விட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பிடிச்சி இது விட்டான். எல்லாத்தையும் விட்டான். நீ அந்த கல்லை ஒட்டி எப்படி என்ன பண்ணுறேன்? தப்புது இப்படி இதா இருக்குடா. டக்குன்னு ஒன்றா பிடிச்சி ஒரு மீன்லாம் காப்பாற்றின்னு சுட்டியை கொண்டு போய் தண்ணி விட்டுருவோம். இருக்குடா 2 ஜீவன் போராடிட்டு இருக்கு. எங்கடா போச்சு? ஓட போகிறேன். ஒன்றா கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம தோடிடணும். சும்மா வச்சு ஆட்டாடி வரைக்கும் பார்ப்போம். சும்மா விளையாட்டு பிடிச்சி ஓடுங்க. இந்த தண்ணிக்கு வரைக்கும் காமிக்கிறீங்களா? வரவங்க காட்டணும். போ இங்கே வீடியோ பிடிச்சிட்டாங்க. மீனை பிடிச்சி வச்சு போயிட்டுருக்காரு. காப்பாற்று போடுற காட்டு. இருக்காரு. ஓகே, வாங்க தண்ணியில் விட போகிறாங்க மீனை. மடி பாருங்க, தண்ணியில் வர்றாங்க. காட்டுங்க. மீன் எனக்கு தெரியல. மீனுங்க இந்த வீடியோ சொல்லி இந்த கையில் இந்த சட்டைக்குள்ள வேறு ஓடி போயிடுது. இந்த போயிடுச்சு. ஓகே, 2 மீன் உள்ள விட்டாச்சு இந்த தண்ணிக்குள்ளே. இது வளர்ந்து பெரிய திமிங்கலமாக மாறப்போகுது.
பார்த்துக்குங்க. திமிங்கலாம் முதலைக்கா இந்த மீனுக்கா நம்ம விட்ட மீன். ஓகே, கையில் பிடிச்சி உள்ள விடு. கையில் காட்ட விடுவோம் இல்லை கையில் பாருங்கள், தெரியுதுங்களா? சின்ன குஞ்சா உள்ள விட்றான். இதுவா உள்ள இருக்கிறது முதலையா? இது வளர்ந்து அதை போட்டி போட்டு அடிச்சு முள்ளு மல்லு கட்டுங்க பார்ப்போம். ஓகே, விட்டுரு. ஹாய் காய்ஸ், நம்ம பார்த்தோம் சீத்தாக்காடு அணைக்கட்டுக்கு இப்போ வந்துட்டோம். இங்கே வந்து கோயில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் சாப்பாடு அன்னதானம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பாருங்கள் சாப்பாடு. அது 3 வகையாக சாப்பாடு. சரி, வந்துட்டேன். நான் குளிக்கக்குள்ளே போகலான்றக்குள்ளே சரி சாப்பாடு போட்டுருந்தாங்களா, சரி சாப்பிட்டு நம்ம அப்படியே உள்ள போய் குளிக்க போகலாம் அப்படின்றக்கா சாப்பாடு வாங்கியாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட்டு குளிக்க போகலாம். 3 எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துக்குருவோம். டேஸ்ட் எப்படி பாரு. ஐ லைக் இட். தயிர் சாதம், தயிர் சோறு பண்ணுறேன். 3 விதமாக போட்டுருக்காங்க சாப்பாடு. தயிர் செம்மையாக இருக்குது. தக்காளி, தயிர், அப்புறம் புளியோதரை நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஒருவேளை சீசன் சாப்பாடு போல, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சாப்பாடு போடுறாங்க. வெயிலுக்கு தயிர் சாப்பாடு. புளி சாப்பாடு எதுக்கு போட்டாங்க? புளி வந்தனாலையா தெரியலையே. தக்காளி விளைச்சல் நிறையா இருக்கும். தக்காளி விளைச்சல் நிறையா இருக்கும் போல, அதனால தக்காளி சாப்பாடும் போட்டுருக்காங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. நம்ம வந்ததுக்கு ஸ்பாட்டோட பாருங்கள். தண்ணியை பாருங்கள், தண்ணியெலாம் ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு நம்ம இந்த லேக்கில் தான் குளிக்க போகிறோம். பாருங்கள், ஆத்தோர சாப்பாடு இதுதான். சாப்பிட்டு முடிச்சு உள்ளே போய் இறங்கிடுவோம். வாங்க சாப்பிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே தவறதை பார்க்கலாம். நான் தலையிலாத்தான் குதிச்சேன். காஞ்சனா ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முதல்ல இருக்குன்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. ஆனால் உண்மைதாங்க, அது முதல்ல நிறையா இருக்குது. முதல்ல பிடிக்க வந்திருக்கோம். குளிக்க வந்தோம்னா பார்த்து சேஃப்டியாக தான் குளிக்கணும். யாருமே அதிகமாக குளிக்கல. நாங்கள் சும்மா ஒரு கரையோரமாக உட்காந்து தவி குளிச்சுட்டு இருக்கோம். வந்துட்டுமே குளிக்கணுமே அப்படின்ட்டுருக்காங்க. தண்ணி அந்த அளவுக்கு இல்லை காய்ஸ், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தண்ணி வரல, மேலே எதுவும் ஏறி போகலை. சரி, அவன் தூரத்துலேருந்து வந்துட்டுமே குளிச்சிடலாம் அப்படின்னா குளிச்சுட்டு இருக்கோம்.
ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம சீத்தக்காடு அணைக்கட்டில் இருக்கோம். தண்ணியெல்லாம் பாருங்கள், முன்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள், பேக்ரவுண்டில் வியூவெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. இந்த டயத்தில் சம்மர் வெக்கேஷன் பண்ணணும்னு சொல்லி இங்கே யாரும் அதிகமாக வர வேணாம். உள்ளே பார்த்தோன்னா முதலைங்க நிறையா இருக்குன்ட்ருக்காங்க. நாங்கள் சும்மா பசங்க 3 பேர் வந்ததுனால தண்ணிக்குள்ள எங்களை மட்டும் முன்னாடி இறங்கி குளிக்கிறோம். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவங்க கோயிலுக்கு வந்து சாமிங்கெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து குளிக்கலாம், தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் ஃபேமிலியோட அவங்களாம் வராதிங்க. வந்ததுக்கு இந்த பார்த்தீங்களா, இந்த மீன் தான் எங்களுக்கு மிச்சம். ஆமாம், ஏன்னா தண்ணி நிறையா வரும்னு எதிர்பார்த்து வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் தண்ணி வரல. என்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, நிறைய சூப்பராக இருக்குது குளிக்கிற இடம். தண்ணி வரும்போது வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நான் தண்ணி ஃபுல்லாக வரும்போது பார்த்தோம்னா அணைக்கட்டு மாதிரி தண்ணி மேலே இறங்கி போகணும். இந்த தண்ணி டேம் நிரம்பி கீழே போகிற அளவுக்கு தண்ணி வந்துச்சுன்னா வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எதுவுமே இல்லை. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே குளிக்க செம்மையாக இருக்குது. பசங்களோட வாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் தண்ணிக்குள்ளே. ஆனால் ரொம்ப உள்ளே போகலாம். நம்ம நீட்டாக முன்னாடியே உட்காந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இடம் நல்லா இருக்குங்க, இடம் நல்லா. யார் வந்தாலும் சரி ரொம்ப உள்ளே போயிடாதீங்க. முதல்ல இருக்குன்னு இங்கே இருக்க எல்லாருமே அலர்ட் பண்ணுறாங்க. வண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, முன்னாடி கேட்டு போட்டுறாங்க. அங்கேயே சொல்லி தான் அனுப்புறாங்க. வரும்போது இன்னொரு பசங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டி வந்து மெயினில் நிப்பாட்டக்கூடாது, நிறைய திருட்டில் நடக்குது, வண்டி லாக்கெல்லாம் உடச்சி வண்டி எடுத்து போயிடுவாங்க, மெயினில் நிப்பாட்டாதீங்க வந்து பசங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க. வண்டி சேஃப்டியாக பார்த்து போட்டு வாங்க வருவாங்க. உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் கேரண்டி. ஆமாம், ஓகேங்க, பாய். உங்கள் வீடியோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 10 பேர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு இன்னும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் சந்தோஷமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் வேறு எது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க பாருங்க. ஓகேங்க, பாய் பாய் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ செல்பா சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்து சொல்லுங்க. ஃப்ரைடே பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. ஆர்பி ஃபேமிலி ஃப்ரைடே பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.